கார் பார்க்கிங் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சாப்டர் வாஸ்து சாஸ்திரத்தில். ஒரு உயிரில்லாத ஒரு பொருள் வாகனம், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே அதுக்கு ஒரு அறை, ஒரு இடம் கொடுத்து நம்ம வீடு கட்டுறோம். அது எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிறகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நாங்கள் வேணாம் தான் சார் சொன்னோம். முக்கால்வாசி கன்சல்டேஷனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களுடைய மேஸ்திரி தான் அது மாதிரி பண்ணிட்டார் சார். எங்கள் இன்ஜினியர் தான் இதுதான் கொஞ்சம் நல்ல லேவிஷாக இருக்கும், இங்கே நம்ம கட் பண்ணி கொடுத்துடலாம், வீடு சின்னதாக இருந்தாலும் இந்த நம்ம கார் உள்ளே அகாமடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னாரு. பட் இது எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, பட் இருந்தாலும் அவர் சொன்னதால் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வீட்டுக்குள்ளே வருதோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை பயன்படுத்துறதுக்கோ இல்லை கஷ்டப்படுத்துறதுக்கோ நான் இந்த விஷயத்த சொல்ல. அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும், உயிர் ஆபத்தை உண்டாக்கும். அது முக்கால்வாசி பேர் வீடு கட்டுறவங்க நார்த் ஈஸ்ட், அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலை, ஈசானிய மூலை, அந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் கம்பைன் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல தான் அந்த இடத்த கட் பண்ணி கார் பார்க்கிங் கொடுப்பாங்க. எந்த ஒரு மூலை கட்டானாலும் நம்மளுடைய பேசிக் ரூல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். எந்த ஒரு மூலையை நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் அது இன்னொரு மூலையை வளர்த்துடும். when one corner is get cut, the other corner gets extended. இதுதான் அந்த ரூல். அதுலேயும் வடகிழக்கு மூலை கட்டாவது அப்படின்னா ஒரு வீட்டில் அங்கே தலைமகன், வடகிழக்கு தான் நம்மளுடைய ஒரு 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 உயிருடைய தலைப்பகுதி. அந்த ஈசானிய மூலையில் எப்போ எனர்ஜி அங்கேருந்து ஏர், வாட்டர் எல்லாமே கம்பன் ஆகி பிரம்மஸ்தானத்தை கிராஸ் பண்ணி நம்மளுடைய தென்மேற்கு மூலையில் போய், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் போய் மல்டிப்ளை ஆகும். இதுதான் அடிப்படையான ஒரு ரூல். அந்த இடம் கட்டாகுது அப்படின்னும்பொழுது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா எப்பயுமே வடகிழக்கு கட்டாகக்கூடாது. இது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸில் பெரிய ஒரு 4 ஸ்டோரி இல்லை 5 ஸ்டோரி இருக்கவங்களாம் எங்கே பார்க் பண்ண முடியும்? ரோட்டில் தான் பார்க் பண்ணணுமா சார்? நாங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் கொடுத்து கார் வாங்குகிறோம். நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு மேடம், நீங்கள் ஒரு பென்ட்லியே வச்சுருக்கீங்க, ஹம்மர் வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் இப்போது ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு மே மாதத்தில் சென்னையில் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பெரிய வெயில் இருக்கும், மினிமம் 50 டிகிரிஸ் க்ராஸ் பண்ணும். அந்த டைமில் நீங்கள் குடை பிடிச்சிட்டு போக முடியுமா காருக்கு? இல்லை பலத்த மழை சீசன், மழை பெய்யும் பொழுது நீங்கள் காருக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஷெல்டர் போட்டு குடை மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போவீங்களா? இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன், இட் இஸ் நாட் பாசிபிள். நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் திங், ஒரு மேன்மேட் திங் கார். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ லக்ஸூரியஸ் திங். அது நீங்கள் வெளில பார்க் பண்ணி ரோட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா, இல்லை நாளைக்கு எப்படி இருந்தாலும் நோபடி இஸ் கோயிங் டு யூஸ் அ கார் மோர் தென் ஃபார் 5 இயர்ஸ். ஒரு 5 வருஷத்துக்கு மேலே யாருமே கார் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த பட்சத்தில் அதுக்கு ஏன் அவ்வளோ நெசசிட்டி? அதுவும் முக்கியமான வடகிழக்கை கட் பண்ணி. நான் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு சூட்சமம் சொல்கிறேன். நான் பிரதானமான கோயில்கள், நீங்கள் எந்த கோயில் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த கோயிலையும் தேர் அப்படின்ற ஒரு விஷயம் கோயில் உள்ளே இருக்கவே இருக்காது. இது எங்கள் ஆண்டாள் வாஸ்துவில் நாங்கள் ரீசர்ச் பண்ண ஃபைண்டிங்கு. நீங்கள் உடனே கேட்கலாம், சார் தேரும் காரும் ஒன்றா சார் அப்படின்னு கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மை, அது அது நிச்சயமான ஒரு சத்தியம். இது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2 கோயிலில் தான் தமிழ்நாட்டில் தேர் உள்ளே நிற்கும். ஒன்று கோமலவள்ளி தாயார் கும்பகோணம், அதே போல் செங்கமலத்தாயார். அது எங்கே அப்படின்னா நம்ம மன்னார்குடி ராஜகோபாலாச்சாரி செங்கமலத்தாயார். இந்த 2 கோயிலுமே படிதாண்டா பத்தினின்னு பேர் அவங்களுக்கு. இவங்க கோயில் மட்டும், இவங்களுடைய இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தேர்கள் மட்டும்தான் கோயில் உள் பிரகாரத்திலேயே வலம் வரக்கூடிய ஒரு விஷயம்.
அதனால தான் அவங்களுக்கு அந்த பேரும் உண்டு. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் நீங்களே கண்கூட பார்க்கலாம். அதை தயவு செய்து காரணம் கொண்டும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த வடகிழக்கு மூலையை கட் பண்ணி எந்த ஒரு காரணத்துக்காகவும் கார் பார்க்கிங் போடாதீங்க. அதே போல் சில இடங்களில் நான் பார்க்குறது, இது சென்னையில் ஒரு ப்ரிடாமினண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு தவறு. நீங்கள் டவுன் சவுத் போகிறீங்க அப்படின்னா வடமேற்கில் கட் பண்ணி அந்த இடத்துல கார் பார்க்கிங் கொடுப்பாங்க, விச் இஸ் வெரி ஹசார்ட், வெரி வெரி டேஞ்சரஸ். அந்த விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு 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 ஷீட் போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் வெளிநாட்டிலலாம் வந்து கராஜ்னு ஒன்று வச்சுருக்காங்களே சார், அவங்களுக்கு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் உண்டு, யூஎஸில் உண்டு, யூகே உண்டு, ஆஸ்திரேலியாவில் உண்டு. எல்லாருமே இந்த தவறை செய்கிறாங்க. அந்த தவறை செய்கிறவங்க அந்த பாதிப்பை அனுபவிக்கிறாங்க. இது நம்ம ரொம்ப நெகட்டிவாக பேச வேண்டாம். அது தவறு அப்படின்றது எங்களுடைய அனுபவத்திலே எங்களுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் புதுசாக கட்டுறவங்க இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏற்கனவே கட்டிட்டீங்க, உங்களுக்கு அங்கே அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு 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 இன்ஜினியரை கூப்பிட்டு தயவு செய்து அது அந்த அந்த கட்டை வந்து எடுத்துகிட்டு லைக் அது ஒரு ரூமாக மாற்றிக்குங்க, ஒரு என்ட்ரி கொடுத்து. அது ஈஸியாக சிம்பிளாக பண்ண முடியும். இட் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல் இன் நார்த் ஈஸ்டில் கட்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இந்த மாற்றம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய சேஞ்சை நிச்சயமாக கொடுக்கும். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர், நான் அதை தான் சொல்ல வந்தேன், நிறைய பேர் வந்து கீழே அதாவது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய தவறு. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்கிற எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் தயவுசெய்து வாங்காதீங்க. மேபி நான் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் இருக்குது சார், இது வாங்கிக்கலாம் அப்படின்னா அங்கேயும் மல்டிபிள் பில்லர்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. இது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் பட் வேறு வழி இல்லை. தட் இஸ் ஓகே ரிலேட்டிவ்லி டு த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் விட இது வந்து பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். யூ கேன் கோ ஹெட். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு கார்னரையும் கட் பண்ணி அங்கே பார்க்கிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சார் அப்போ எங்கே தான் சார் காரை பார்க் பண்ண முடியும், எங்களுக்கு இடம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து 1 ஏக்கரா 2 ஏக்கரான்னு வாழ்ந்த இடங்களில் இப்போ நம்ம ரொம்ப குறுக்கி போயிட்டோம். அரை கிரவுண்ட், 1/4 கிரவுண்டு, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல தயவுசெய்து அவாய்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வாஸ்ட்டாக நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் இடம் இருக்குன்னா தனியாக கராஜ் அமைச்சிங்க, தனியாக ஒரு ஷெட் போட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு கார்னர்லேயும் அட்டாச் பண்ணாமல் அதை தனியாக வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த கார் பார்க்கிங் ஒரு 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 முக்கியமான அவசியமான பெரிய ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும். ஆகையால் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்களையும் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.